இந்த வீடியோ வாய்ஸ் மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன், அதனால் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு சொன்ன 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கும் திவாகருக்கும் மார்னிங்கே பயங்கர சண்டை மூண்டுருச்சு. 2 பேரும் சாப்பிட்ற இடத்துல வச்சு முதல்ல வந்து திவாகர் வந்து எஃப்ஜே சொல்லிட்டுருக்காரு, எனக்கு வந்து நான் ராஜா வேஷம் கொடுத்ததுலேருந்தே உங்கள் எல்லாத்துக்கும் பொறாமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எஃப்ஜே அதுக்கு ரியாக்ஷனே கொடுக்கல. ஏன்னா இது இவர் டெய்லி சொல்கிறது தான், எல்லாருக்கும் என் மேலே பொறாமைன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அதே அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட டர்ன் ஆகிடுச்சு. பார்வதிக்கும் இவருக்கும் அப்படியே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. இவர் சொல்கிறாரு, பாரு நீ ரொம்ப செல்ஃபிஷாக கேம் ஆடுற, ரொம்ப வஞ்சகத்தோடு விளையாடுற, மற்றவங்கள அடித்து தான் நீ வெளியில் வர, அது வந்து ரொம்ப நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகாது, மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாரு சொல்கிறாங்க, ஆமாம் மக்கள் பார்க்குறாங்க, நான் கேம் ஆட தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, இருந்தாலும் நீ ரொம்ப சுயநலமாக இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு பாரு சொல்கிறாங்க, ஆமாம் இங்கே எல்லோரும் ரொம்ப பொதுநலத்தோடு இருக்காங்க, என்னை மட்டும் சுயநலம்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. இருந்தாலும் நீ தெரியாமல் பட்ட அடிக்கு நீ சபரியை எவ்வளோ கெட்ட வார்த்தை போட்டு திட்டின, எப்படி கெட்ட வார்த்தை போட்டு திட்டின அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டை திருப்ப சொல்லிகிட்டே இருக்காரு. உடனே அது சொல்லியாச்சு, அதை விடுனே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. சொன்னோடனே திருப்பி சொல்கிறாரு, எல்லாமே நான் ஏதாவது டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவேன், அந்த டேர்ம்ஸை நீயே பேசின மாதிரி காமிச்சிக்குவேன், நான் அந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கங்கிறத நான் சொன்னேன், அதையும் நீ பேசின மாதிரி காமிச்சிக்கிட்டேன், அந்த வந்து ஐபிஆருங்கிற வேர்டு கியூசியில் நான் பேசினேன், அதையும் நீ பேசின மாதிரி காமிச்சிக்கிட்டேன் அப்படின்னு அதையும் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்போ வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க, எனக்கு எவ்வளோ பெரிய அடி பட்டுச்சுனே அப்படின்னு சொல்லி சபரியை கெட்ட வார்த்தை பேசினேன்னு சொன்னதுக்கு பார்வதி சொல்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, உனக்கு அடி பட்டுச்சு, அது என்ன வேணும்னா பட்டுச்சு, தெரியாமல் பட்ட அடி, அது எதுக்கு நீ பெருசாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் திவாகர் சொல்கிறாரு. உடனே தெரியாமல் பட்டுச்சுனாலும் அடி பெருசு இல்லைண்ணே அப்படின்னோடனே, இருந்தாலும் அதுக்கு நீ அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்கிறாரு. முதல்ல வந்த உடனே பார்த்தேன்னா அந்த ஸ்லாப் மேலே ஏறி உட்காந்து அதை ஒரு பெரிய கேம் பண்ணேன், இப்படி ஒன்றுனா நீ பண்ணிகிட்டே இருக்கிற, எப்போயுமே வந்துட்டு ஒரு இஷ்யூவை ரொம்ப பெருசாக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னோடனே பார்வதி சொல்கிறாங்க, நீ மட்டும் ஒரு தப்பையும் ஒத்துக்கவே மாட்டேன், எந்த தப்பு உங்ககிட்ட யாருமே பேசவே முடியாது, நீ என்ன சொன்னாலும் நீ ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ திவாகர் சொல்கிறாரு, நீ சபரி கேட்ட பார்த்து பேசுனியா இல்லையா அப்படின்னு சொன்னோடனே சபரி வந்துட்டு இன்டர்வியூர் பண்ணி, வேணாண்ணே விட்டுருனே, சரி பேசிடுச்சு பரவாயில்ல விட்டுருனே, அது முடிஞ்சாச்சு, அதே பிரச்சனையை நம்ம திருப்பி கிண்ட வேண்டானே அப்படின்னு சொல்லிட்டு சபரி வந்து ரொம்ப பெருந்தன்மையாக சொல்கிறாரு. பார்வதிக்கு என்னென்னா திவாகர்கிட்ட பேச பயம் வருது. ஏன்னா திவாகரை நம்பி பார்வதி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்வதி பண்ணதெல்லாம் தப்பாக இருந்தால் கூட திவாகர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தர் நம்ம நம்பி வந்து சொன்னதை சபையில் போட்டு உடைக்கக்கூடாது. ஆனால் அவரும் போட்டு உடைக்கிறாரு. ஏன்னா அவரை வந்து யாராலையுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவர் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி அவர் பாட்டு பேசிகிட்டே இருப்பார். ஸோ அவர் வந்து பார்வதி ஒன்றுனா சொல்லிகிட்டே இருக்காரு. பார்வதி சொல்கிறாரு, உங்ககிட்ட போய் திருப்ப வந்து பேசுகிற பார்த்தியா, என்னையே தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், உன்னையே சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டு போகிறாங்க. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.